வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போலாமா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சாதா கோயில் இல்ல. நம்ம சென்னை பக்கத்துல இருக்க ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாத மனசுன வேண்டுன வேண்டுதலை கேட்டு வாங்குற புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் போறோம். இப்போ நம்ம ஏரியால இருந்து புதுப்பாக்கம் நோக்கி ஒரு பயணம் ஆரம்பிக்கிற மக்களே. அதுக்கு நம்ம தாளமூர் ரூட் தான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் டிராபிக்லாம் எல்லாமே பீஸா போகலாம். நீங்க சிட்டி ரூட்ல போனா கூட போகலாம். ஆனா இந்த ரோட்ல வந்தா டிராபிக் இருக்காது, சிட்டி நாய்ஸ் எதுவுமே இல்லாம ரெண்டு பக்கம் மரங்கள், அமைதியான வீடுகள், அப்படியே சிட்டி லைஃப்ல இருந்து வெளியே வந்த மாதிரி மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது டெஸ்டினேஷன் மட்டும் முக்கியம் இல்ல, செல்லும் வழியும் ஒரு பக்தி பயணம் தான். வேலை பிரச்சனை, டென்ஷனு, கடன் யோசனை எல்லாமே இந்த ரோட்ல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துடும். அதை தாண்டி அந்த ஜங்ஷன்ல ரைட் எடுக்கணும். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ரோட்ல போகும்போது அங்க இருக்க அமைதியே வேற லெவல் மக்களே. இங்க இருக்க பல பேருக்கு அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பர்சனலா ஆகியிருக்காரு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தா சிக்னல் வரும். அந்த சிக்னல் இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா மண்டபம் தெரியும். கோயில் என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது ஒரு சாதா மண்டபம் மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்க சக்தி அது வேற. அதான் மக்களே, அது எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2ல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கோவில்ல இருக்க சிறப்பான வழிபாடு, ஆஞ்சநேயரோட விசேஷம், வேண்டுதல், நடந்த அனுபவங்கள் எல்லாம் பார்ட் 2ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். மிஸ் பண்ணாம இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. A few moments later. மக்களே, இது நம்ம புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலோட vlog பார்ட் 2. பார்ட் 1ல செல்லும் வழியை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல கோயிலோட சிறப்பம்சங்கள், அப்புறம் மேல வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். 2 வீலர் 4 வீலர்ல வந்தா கூட மேல போற மாதிரி இன்னொரு வழி இருக்கு. நான் ஆனா ஸ்டெப்ஸ் வழியை தான் தேர்ந்தெடுத்தேன். கம்மி தான், ஒரு 108 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவங்களாம் கூட ஏறி போயிட்டு இருந்தாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல மேல ஏறி போயிடலாம். இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் மக்களே. பல வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பு வடிவில் ஆஞ்சநேயர் சிலை இங்க இருந்ததாகவும், அப்புறம் பக்தர்களின் நம்பிக்கையும் அனுமனின் அருளும் அதிகரிக்க நாளடைவில் இந்த இடம் ஒரு பெரிய கோயிலா வந்துச்சுன்னு சொல்றாங்க. வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், எக்ஸாம் டென்ஷன்லாம் இருந்தா இந்த ஆஞ்சநேயரை வேண்டிக்கினா ஒரு வழி தெரியும்னு நம்பிக்கை. இங்க ஆஞ்சநேயரோட பாத சுவடுகள் கூட இருக்கு. இங்க வந்து இந்த ஆஞ்சநேயரை பார்த்தா பயம் இல்லாம போயிடும்னு பக்தர்கள் சொல்றாங்க. மலைக்கு மேல இந்த கோயில் பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். அப்புறம் விசேஷ நாட்கள்ல இங்க தீபம் ஏத்துவாங்க. சின்ன மலை தான், ஆனா மேல இருந்து பார்க்க வியூ செம்மையா இருக்கும். இங்க வந்து வேண்டுன வேண்டுதல்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்டார்டிங்லயே சொன்னல, பைக் கார்லாம் மேல வர இன்னொரு வழி இருக்குன்னு, அது இந்த வழி தான். அப்புறம் இங்க ஒரு கடையில பிரசாதம்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரீலாம் இல்ல, இது காசு கொடுத்து தான் வாங்கணும். மேல அப்படியே பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வியூ பாயிண்ட்ல போய் நின்றுட்டு அப்படி கீழே வியூலாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸா பீஸா இருந்துச்சு. இந்த கோவில்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு அமைதி மனசுல இருக்கும். கடவுள் எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு இல்ல, நமக்கு அதை தாங்குற பலத்தை கொடுக்கறாருன்னு அர்த்தம். நீங்களும் இந்த புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் போய் வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல ஆஞ்சநேயர் நிச்சயம் கேட்பாரு. அப்புறம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு 5 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.